வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன குழம்பு பார்க்க போகிறோம்? புடலங்காய் குழம்பு தானுங்க. மசாலா அரைச்சி எப்படி வைக்கிறது வாங்க டிஃப்ரெண்ட்டான டைப்பு பார்க்கலாம். ருசியும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு இன்றைக்கி நான் 3 புடலங்காய் எடுத்துக்கிறேனுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி 1ங்க, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் 2ங்க, இஞ்சி பூண்டு விழுது இவ்வளோதானுங்க, 1 டேபிள் ஸ்பூன் வருங்க, அவ்வளோதானுங்க. இப்போது ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறது எப்படி போட்டு அரைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்கு நான் காமூடி தேங்காய் எடுத்துக்கிட்டுங்க. வருங்க, நடக்கடலை வறுத்த கடலைங்க, வறுக்கலினா வறுத்து எடுத்துக்குங்க. கடலை இந்த அளவுக்குங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். சீரகம் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன். இந்த இடத்துல மிளகாத்தூளுங்க, வரமிளகாத்தூளுங்க, நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேனுங்க. இந்த இடத்துல உங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்கள் மிளகாத்தூள் காரம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்ம குழம்பு மிளகு பொடியும் போடுவோம் சமையல் செய்யும் போது, குழம்பு வைக்கும்போது. ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப இது நீங்கள் 1.5 ஸ்பூனாகவும் போட்டுக்கலாம், 1 ஸ்பூனாகவும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பரப்பரன்னு அரைக்கலாம், அது எப்படி வேணாலும் அரைக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம குழம்பு வைக்க போயிடலாங்களா? வாங்க போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேனுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலைங்க, அதையும் போட்டு தாளிச்சிடலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் நம்ம 2 வெங்காயம் எடுத்துருக்கீங்க இல்லைங்களா, நீல வாக்கில், அதையும் போட்டுடலாங்க. இன்றைக்கி நான் வைக்கிற குழம்பு ஒரு 6 பேர் சாப்பிட்லாங்க. 6-7 பேரில் தாராளமாக சாப்பிட்லாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுமானா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஓகேங்க. அந்தளவுக்கு வதங்கினாவே போதும். அது பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டை போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன தக்காளியை ஒன்று பொடி பொடியாக அரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு ஜாயின் பண்ணி நம்ம வதக்கி விட்டுறலாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ நாம் எடுத்துக்கிற புடலங்காயை நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா பிரட்டி விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு தான் நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோங்க. பாதி வேக்காடு வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு ஒரு பிரட்டி விட்டுட்டுங்க. நாம் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. அப்பப்போ நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. அடி பிடிச்சிருதா அப்படிங்கிற மாதிரி. அடி அவசியத்தில் பிடிக்காதுங்க. பிடிச்சிக்குதா இல்லையான்னு அடிக்கடி எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. பாருங்கள், காய் பாதி பதம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா? பதம் மாறிக்கிடுது, கொஞ்சம் பதம் மாறிக்கிடுதுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம குழம்பு மிளகு பொடிங்க, நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகு பொடி தான். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேனுங்க. அதனால தான் சொன்னேன், உங்கள் காரத்துக்கு பார்த்துட்டு போடுங்க. இதுலேயும் காரம் இருக்கும், அதுலேயும் வரமிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதுலேயும் காரம் இருக்கும், பார்த்துட்டு சேர்த்திக்குங்க. இப்போ அதை போட்டு மசாலா போட்டு நம்ம ஒரு பிரட்டி விட்டுட்டுங்க. 1 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம காயை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் அந்த காயில் இறங்கி நல்லா மசாலாவாட்ட ஆகிற வரைக்கும் நாம் மூடி போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அந்த தண்ணி நாம் ஊற்றின 2 டம்ளர் தண்ணியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இஞ்சிக்கிடுதுன்னு. இஞ்சி அந்த ஒரு குழம்பு பதத்துக்கு வந்துருச்சுங்களா, தெரியுதுங்களா? இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் விழுது எல்லாம் போட்டு நம்ம கடலை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ நாம் அதை ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ அதையை ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். இது மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி விடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி விடலாங்க. பிரட்டி விட்டு அந்த பச்சை வாசம் நல்லா போகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை நம்ம போட்டு நம்ம பிரட்டும் போதே ஸ்மெல் வருங்க, நல்லா ஸ்மெல் வரும். உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த பச்சை வாசம் இருக்கிறது. அந்த பச்சை வாசம் போய் மனசுமா கமகமகமன்னு வர்றதும் உங்களுக்கு தெரியும். அந்த பக்குவத்து வரைக்கும் நீங்கள் அதை பிரட்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம், காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஜாயின் பண்ணிக்கலாம், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லைனா வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகட்டுங்க. ஒரு 5 நிமிஷங்கிறது 6 நிமிஷமே வேகட்டும். ஆனால் அடி பிடிக்கும்,
பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், அந்த நம்ம கிரேவி பதம் மாறிக்கிச்சு, அந்த பச்சை வாசம் போயிடுச்சு, அந்த குழம்புடைய மனம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கமகமன்னு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம், ஏன்னா சீக்கிரம் கெட்டிப்பட்டுருங்க. அதனால் வந்து ஒரு சொம்பு 3/4 சொம்பு இப்படி ஊற்றலாங்க. ஊற்றி நீங்கள் உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜ்லையும் செக் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சும் செக் பண்ணிக்கலாம். மூடி ஒரு 5-6 நிமிஷம் விட்டுறலாங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சு வருது பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் இஞ்சிட்டுங்க. நம்ம ஒரு கிளறி விட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் பாருங்கள். இப்போ வரங்க குழம்ப பாருங்கள், அப்பளையத்துக்கும் இப்போக்கும் நல்லா இஞ்சிக்கிச்சுங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் போதுமானதுங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கலாங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கும் முடியலாங்க, தப்பில்லை. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த குழம்பு வந்து சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக தான் இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். புடலங்காயில் ஒரே மாடலாக செய்யாமல் எல்லா விதத்துலையும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.